கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அதற்கு ஸ்கோப் எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்பதற்கு முன்னால் அந்த மாணவன் யோசிக்க வேண்டியது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் தனக்கு உகந்த பிரிவு தானா. ஒரு பிரிவை தேர்ந்தெடுப்பதற்கு முன்னால் மாணவர்கள் சில விஷயத்தை மனதில் எண்ணிக்கொள்ள வேண்டும். முதலாவதாக தனக்கு அது விருப்பம் உள்ளதாக அமைந்துள்ளதாக இருக்க வேண்டும். என்னுடைய பெற்றோர் சொல்றாங்க, என்னுடைய நண்பன் சொல்றான், என்னோட கூட படித்த நண்பர் அந்த பிரிவுக்கு போயிருக்காங்க, என்னோட உறவினர்கள் அந்த பிரிவுக்கு போயிருக்காங்க அப்படின்ற காரணங்கள் இல்லாமல் அந்த பிரிவு உண்மையாகவே அந்த மாணவனுக்கு பிடித்துள்ளதா என்று முதலில் பார்க்க வேண்டும். இரண்டாவதாக இந்த பிரிவை படிக்கக்கூடிய இந்த மாணவன் 2016ஆம் ஆண்டில் சேருகிறான். இவன் பொறியாளராக மாறும் பொழுது 2020 2020 இந்த பிரிவிற்கான டிமாண்ட் எப்படி இருக்கும், இந்த பிரிவிற்கான தேவை எப்படி இருக்கும், இந்த பிரிவிற்கான வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும். பொறியாளர்களாக படித்து முடித்து வரக்கூடிய மாணவர்களுக்கு 3 அவுட்கம்ஸ் இருக்கிறது. ஒன்று, அவர்கள் வேலைக்கு செல்லலாம், இல்லை அவர்கள் சுய வேலை வாய்ப்புகளை தேடி செல்லலாம், செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆண்டர்பிரனர்ஸாக மாறலாம், அல்லது 3 மேற்படிப்பை தொடரலாம். இந்த 3 வாய்ப்புகளுக்கும் 2020 எப்படி இருக்க போகிறது என்றுதான் நாம் ஆலோசிக்க வேண்டும். இன்றைக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஃபீல்ட் நன்றாக இருக்கிறது, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் நன்றாக இருக்கிறது, புரோகிராமிங் நன்றாக இருக்கிறது அப்படி என்று கூறுவதை விட 2020 இதை எப்படி இன்றைக்கு தெரிந்து கொள்ள முடியும்? அப்பொழுது அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஃபீல்டில் சாஃப்ட்வேர் கம்பெனிகளில் வேலை பார்க்கக்கூடிய நண்பர்கள் இருப்பார்களேயானால், அவர்களுடைய சொந்தக்காரர்கள் இருப்பார்களேயானால் அவர்களை அணுகி அவர்கள் கேட்க வேண்டியது 2020 இந்த ஃபீல்டு எப்படி இருக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் என்பது ஒரு முக்கியமான பிரிவு. அதற்கு இடையில் இருக்கக்கூடிய உட்பிரிவுகள் நிறைய இருக்கிறது. அதில் நெட்வொர்க்கிங், புரோகிராமிங், கோடிங், தென் இன்டர்நெட் செக்யூரிட்டி, சைபர் செக்யூரிட்டி, வெப் டெவலப்மெண்ட், இப்படி நிறைய உட்பிரிவுகள் இருக்கின்றன. அந்த உட்பிரிவுகளுக்கு 2020 என்ன மதிப்பு இருக்கும், என்ன வேலை வாய்ப்புகள் இருக்கும், எந்த உட்பிரிவில் அதிகமான வேலை வாய்ப்புகள் இருக்கும், எந்த உட்பிரிவை இந்த மாணவன் எடுத்து படிக்க வேண்டும் என்ற முடிவுக்கு அவர்கள் வர வேண்டும். இந்த இவ்வளவு விஷயங்கள் அவங்க இவ்வளவு கிரைட்டீரியா பார்த்து முடிச்சிட்டு அவங்க இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கிறாங்க போது 2020 சப்போஸ் அப்படி வரக்கூடாது, ரெசெஷன் வருது, அப்ப எப்படி அதைத்தான் நாம் முன்கூட்டி பார்க்க போகிறோம். ஆலோசகர்கள் மூலமாக நம்ம கேட்டு தெரிந்து கொள்ள போகிறோம். நம்ம இன்னைக்கு வேலை பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் இந்த துறையில் இருப்பவர்களுக்கு 4 ஆண்டுகளில் இந்த துறை எப்படி இருக்கும் என்று அவர்களால் முன்கூட்டி பார்க்க முடியும். வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடியவர்களின் ஆலோசனையை கேட்டுக்கொள்வது. இப்ப நீங்க சொல்ற இந்த விஷயம் சிட்டியை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்போஷர் நிறைய இருக்கும் சார். பட் ஒரு கிராமப்புறத்துல இருந்து வரக்கூடிய ஒரு மாணவனுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்கணும்னா அவங்க ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஸ்டூடெண்ட்ஸா இருந்திருப்பாங்க. அப்ப அவங்களுக்கான ஒரு விழிப்புணர்வு இந்த விஷயத்துல எப்படி ஏற்படுத்த முடியும்? அதற்காக அவர்கள் போக வேண்டிய இடம் பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் கவுன்சிலிங் சென்டர்ஸ் இருக்கிறது. அங்கு போய் அவர்கள் கவுன்சிலிங் எடுத்துக்கொள்ளலாம். இன்றைக்கு ஒரு வேடிக்கையாகவே சொல்லுவோமேயானால் மாதா பிதா கூகுள் தெய்வமாக மாறிவிட்டது. இன்று கூகுள் செய்தால், விக்கி செய்தால், என்ன வேண்டாமானாலும், என்ன தகவல்கள் வேண்டுமானாலும் என்று கூகுள் மூலமாக நமக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. எந்த கிராமத்திலும் இந்த இன்டர்நெட் வசதிகளும் இருக்கிறது. படித்த மாணவன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் +2 எடுத்து படித்திருக்கிறான் என்னும் பொழுது அவனுக்கு இன்டர்நெட் புதுமையான விஷயம் கிடையாது. கூகுள் மூலமாக பண்ணி தெரிந்து கொள்ளலாம் அதற்கு வாய்ப்புகள் என்ன இருக்கிறது என்று. தனக்கு என்ன பிடிக்குமோ, 2020 எதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குமோ அந்த உட்பிரிவை கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எடுத்து படித்து அதன் BE பொறியாளர்களாக பின் அதற்கு சார்ந்த ஒரு உட்பிரிவின் ஒரு சர்டிபிகேட் கோர்ஸும் படித்தாரே ஆனால் அது ஒரு ஆடட் பிளஸ் இருக்கும் இவருடைய கோர்ஸ் நிச்சயம்.